நம்முடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல கண்காணிகள்னு சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதிகளை பத்தி ஒரு புத்தகத்துல படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல அழகா அந்த அதிகாரத்துல அது கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு சூழலுக்கு கண்காணிகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது சபை முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர்கள், மூப்பர்கள், இல்ல போதகர்கள் அப்படி சொல்லலாம். அப்படி இருக்கிறவர்களுக்கு வேண்டிய தகுதிகளை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதுல 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை பத்தின ஒரு வரிய அந்த புத்தகத்துல படிச்சா நான் சொன்னேன் இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒரே மனைவி மட்டும் இருக்க வேண்டும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு வேளை இல்லத்துல ஒரு மனைவி இருக்கலாம், ஆனா உள்ளத்துல எவ்வளவு அந்த தூய்மையை இன்னைக்கு சபையில முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஊழியர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்கன்றத நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் வெளியில அப்படிப்பட்ட சாட்சி வைக்கிறது மட்டுமல்லாமல், நம்முடைய இருதயத்திலும் சிந்தையிலும் நாம் அப்படிப்பட்ட தூய்மையை நாம் கொண்டிருக்க வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், தேவனே நம்மை அந்த பொறுப்புகளில் நியமிக்கிறார். தேவன் முகத்தை மட்டும் பார்ப்பவர் அல்ல, மனிதர்களைப் போல அவர் இருதயத்தையும் பார்க்கிறார். நாம் தேவனுக்கு எல்லாவற்றிலும் கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் வெளிப்புற சாட்சி மட்டுமல்ல, இருதயத்திலும் நாம் அந்த விதமான தூய்மையை கொண்டிருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய வேதனையான நிலைமை என்ன அப்படின்னா, வெளியில கூட அந்த மாதிரியான சாட்சியை நிறைய பேர் வைக்கிறது இல்லை. ரொம்ப வெளிப்படையா வேறொரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டு ஆலயத்துல அவங்க பிரசங்கம் பண்றாங்க. அத கிறிஸ்தவ ஜனங்களும் அங்கீகரிக்கிறார்கள். அப்போ வேதம் இந்த காரியங்கள்லாம் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது? யோசிச்சு பாருங்களேன். அன்பானவர்களே, நாம் கணக்கு கொடுக்க வேண்டியது மனிதர்களுக்கு அல்ல, தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இது தேவன் நியமிக்கிற பணி, அவரால் நியமிக்கப்பட்ட பணி. ஆகையால் நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இல்லாவிட்டால், நாம் மிகப்பெரிய அளவுல அவர் கணக்கு கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். இது விளையாட்டு இடம் கிடையாது. ஆகவே அன்பானவர்களே, நான் வாசிச்ச அந்த வரி, முக்கியமா வேத வசனத்தை பாருங்க. அந்த வரி கொஞ்சம் நல்லா இருந்தது. வெறுமனே வெளியே மட்டுமல்ல சாட்சி, உள்ளத்திலும் நாம் அப்படிப்பட்ட தூய்மையை நாம் கொண்டு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். God bless you.